Good morning, students. Now we have discussed about the effects of inflation. That inflation உடைய effects எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். Effects of inflation is classified into two heads. First one is effects on production and another one is effects on distribution. First one is effects on production. ப்ரொடக்ஷன் லெவலில் இன்ஃப்ளேஷன் மூலமாக என்னென்னலாம் எஃபெக்ட், அதாவது என்னென்னலாம் விளைவுகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுதான் எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன். த இன்ஃப்ளேஷன் இஸ் வெரி மாட்ரேட். அதாவது மாட்ரேஷன் அப்படின்னா மைல்ட் இன்க்ரீஸ், அதாவது க்ரீப்பிங் இன்க்ரீசர். ஓகே, இட் இஸ் அஸ் அன் ஆக்ட் இன்சென்டிவ் டு ட்ரேடர்ஸ். அதாவது மாட்ரேட்டாக இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் வந்து என்ன செய்யும் அப்படின்னா எதை வந்து வாங்குறதுக்கு, பொருட்களை வந்து வாங்குறதுக்கு தூண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது எஃபெக்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா டூ டைப்ஸ் சொன்னோம். ஃபர்ஸ்ட் ஒன் எஃபெக்ட்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன் சொன்னேன். அதாவது இது என்ன அப்படின்னா பணவீக்கம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மாட்ரேட்டாக இருக்கும். சொல்கிறது புரியுது? அதாவது மாட்ரேட்டாக இருக்கிற இன்ஃப்ளேஷன் வந்து என்ன செய்யும் அப்படின்னா விலைவாசி உயர்வினால் வரக்கூடிய லாபம் இருக்கு இல்லையா, அந்த லாபத்தினால என்ன செய்யும் அப்படின்னா தூண்டப்பட்டு உற்பத்தி மற்றும் வணிகத்தின் மீதான முதலீடுகளை அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. உற்பத்தினா ப்ரொடக்ஷன், உற்பத்தி மற்றும் ட்ரேடு, அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும், அது இன்கம் அதிகரிக்கும். ஆனால் இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து என்ன செய்யும் அப்படின்னா அச்சீவ் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எஃபெக்ட் ஆன் இன்ஃப்ளேஷன், அதாவது பணவீக்கத்துடைய ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொடக்ஷன் ஆன் இன்ஃப்ளேஷன் சொல்லி பார்த்தோம். இதனால இன்சென்டிவ் டு ட்ரேடர்ஸ் அண்டு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறாங்க. When results are not fully utilized at the time of moderate to inflation, the profit is rise in prices, increase and induced business costs to theory in inflates. அதாவது மைல்டாக இன்ஃப்ளேஷன் இருக்கிறப்ப நிறைய பொருட்களை வாங்கணும், பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணணும், அதன் மூலமாக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது மாட்ரேட்டில் இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா, மாட்ரேட்டாக இன்ஃப்ளேஷன் இருந்துச்சுன்னா. அடுத்து பார்த்துங்க, அதே ஹை ரேட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், ஹைஃபர் இன்ஃப்ளேஷனாக இருந்துச்சு அப்படின்னா we will discourage to the savings. சரியா? ஆர் பார்ட் ஆஃப் த பப்ளிக். அது ஃபஸ்ட் அப்போ புரிஞ்சுக்கணும். ஹைப்பர் இன்ஃப்ளேஷனாக இருந்துச்சுன்னா இன் ப்ரொடக்ஷன் லெவலில் சேவிங்கில் வந்து டிஸ்கரேஜ் பண்ண இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, தென் செகண்ட் பாயிண்ட் பாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன்ல அதிக இன்ஃப்ளேஷன் இருந்துச்சு மணியில் அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும் அப்படின்னா மணியினுடைய அந்த மதிப்பை வந்து என்ன செய்யும், குறைக்கிறது மட்டும் இல்லாமல் மக்களுடைய சேவிங்ஸையும் வந்து என்ன செய்யும், குறைக்கும். ஹைப்பர் இன்ஃப்ளேஷனாக இருந்துச்சுன்னா இது ப்ரொடக்ஷன் லெவலில் சேவிங்கில் டிஸ்கரேஜ் பண்ணுது இன்ஃப்ளேஷன் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், செகண்ட் பாயிண்ட் இஸ், when the value of money undergoes considerable depreciation, this may even drain out of the foreign capital already invested in the country. அதாவது மணி வேல்யூ வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் இன்ஃப்ளேஷன்னால் ஃபாரினரில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ ஃபாரின் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் என்ன செய்வாங்க, குறைஞ்சிரும். மணியோட வேல்யூ கம்மியாக இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் குறையும்னு சொல்கிறாங்க. இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து சேவிங் குறையும், செகண்ட் ஒன் வந்து ஃபாரின் கேபிட்டல் குறையும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் ரெடியூசிங் கேபிட்டல் அக்குமுலேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் will suffer a serious setback which may have on atmosphere effect on the volume of production. ஃபாரின் லெவலில் இருக்கிற கேபிட்டலில் போயிடுச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் என்ன செய்யும் அப்படின்னா கம்மியாகும். சரியா? ஸோ அப்படி கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன்ஃப்ளேஷன் ஆல்சோ லீட்ஸ் டு ஹோர்டிங் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ். ஹோர்டிங் ஆஃப் எசென்ஷியல் குட்ஸ், ஹோர்டிங் மீன்ஸ் பதுக்கி வைக்கிறதுன்னு அர்த்தம். பை ட்ரேடர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் கன்சியூமர், இது இஸ் லீடிங் டு ஸ்டில் ஹையர் இன்ஃப்ளேஷன். ஒரு பொருளை வந்து பதுக்கி வச்சு அந்த பொருளுக்கு வந்து செயற்கையாக ஒரு டிமாண்ட் க்ரியேட் பண்ணுறது. சரிங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெங்காயத்தை பதுக்கி வச்சு அதனுடைய ரேட்டை வந்து ரொம்ப அதிகமாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு.
ஸோ அப்படி பதுக்கி வைக்கிற மூலமாக ஹோல்ட் இன் த எசென்ஷியல் குட்ஸ் போட் பை த ட்ரேடர்ஸ் அஸ் வெல் அஸ் கன்சியூமர். நெக்ஸ்ட் ஒன்று இன்ஃப்ளேஷன் என்கரேஜ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெக்குலேட்டிவ் ஆக்டிவிட்டீஸ். அப்படின்னா பொருளை பதுக்கி வச்சுட்டு அந்த பொருளுக்கான விலையையும் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்குது, ஹையர் ப்ரைஸுக்காக காத்திருக்கிறது. ஸோ அப்படி பண்ணுறதுனாலேயும் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும். ஸோ ஒரு பொருளை பதுக்கி வச்சுட்டு அதுக்கான டிமாண்ட் அதிகமாச்சுன்னா அதை ஹையர் ப்ரைஸில் வந்து விற்கிறது தான் செகண்ட் பாயிண்ட்டு அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் பாயிண்ட்டு, அதாவது ஃபோர்த் பாயிண்ட்டு. அடுத்த ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருட்களை பதுக்கி வச்சு அந்த பொருளுடைய உற்பத்தி அதிகரிக்கிறதுக்கு மாறாக அது என்ன செய்யும் அப்படின்னா ட்ரேடை வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணும். அடுத்து நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது பணப்பகிர்வில் இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் டெப்டோஸ் அண்டு கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டெப்டோஸ் அண்டு கிரெடிட்டர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கடன் பெற்றோர், அதாவது கடன் வாங்கியவங்க கடன் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது பணவீக்கம் இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து அதிகமாக இருந்த காலத்தில் பார்த்திங்கன்னா கடன் வாங்கினவன் வந்துட்டு ஆதாயமாகவும் கடன் கொடுத்தவன் வந்து இழப்பாகவும் இருக்கும். சரிங்க, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கடன் வாங்கும்போது அந்த பணத்தினுடைய மதிப்பு வந்து எப்படி இருக்கும், உயர்வாக இருக்கும். சரியா? ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் பீரியடில் பார்த்திங்கன்னா திருப்பி அந்த கடனை கொடுக்குறான் பற்றியா, அப்போது அந்த மணி வேல்யூ வந்து என்ன செய்யும், கம்மியாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதுனால கடன் வாங்கினவன் இருக்கான்ல அவன் வந்து ஆதாயம் பெறான். ஸோ இந்த ரீசன்னால் கடன் வழங்கியோருக்கு, அதாவது கடன் கொடுத்தவன் இருக்கான்ல அவனுக்கு வந்து கூடுதலான பண மதிப்பு வந்து என்ன செய்யும், மதிப்பு வந்து கூடுதலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த நேரத்தில் அவன் கடன் கொடுக்குறான் இல்லையா, ஸோ அவனுக்கு அந்த நேரத்தில் இழப்பாகும். இன்ஃப்ளேஷன்ஸ் இருக்கும்போது குறைஞ்ச பண மதிப்பில் பணத்தை வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா மறுபடியும் ரிட்டர்ன் வாங்கும்போது என்ன செய்யுது அப்படின்னா அவனுக்கு லாஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ். அதுதான் பாருங்கள் எஃபெக்ட்ஸ் ஆன் டிஸ்ட்ரிபியூஷனில். டெப்டர்ஸ் அப்படின்னா யார் அப்படின்னு சொன்னேன், கடன் வாங்கினவங்க. ஆன் டிஸ்ட்ரிபியூட்டர், கடன் கொடுத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. டியூரிங் இன்ஃப்ளேஷன் டெப்டர்ஸ் ஆர் த கெய்னர்ஸ் வைல் த கிரெடிட்டர்ஸ் ஆர் லாசர்ஸ். த ரீசன் இஸ் தட் the debtors had borrowed when the purchasing power of money was high and now repay the loans when the purchasing power of money is low due to rising prices அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் செகண்ட் பாயிண்ட்டு ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப்ஸ் அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு அதாவது ஸ்டாண்டர்டைஸ்டான இன்கம் வாங்குகிற ஒரு குரூப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நிரந்தரமான வருமானம் இருக்கும் இல்லையா, வருவாயை பெறக்கூடிய ஒரு குரூப்புன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது எப்படின்னா இன்கம் வந்து இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ்டாக இருக்கக்கூடிய அந்த குரூப் வந்து என்ன அப்படின்னா இன்ஃப்ளேஷன் பீரியடில் ரொம்ப என்ன செய்கிறாங்க, அஃபெக்ட் ஆகுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது விலைவாசி வந்துட்டு அதிகமாக ஏற்படுற அந்த வாழ்க்கையில் பார்த்திங்க அப்படின்னா செலவு அதிகமாகும். ஸோ அப்படி செலவு அதிகமாகிறதுனால இப்போ ஸ்டாண்டர்டைஸ்டாக நிலையான ஒரு வருவாயை வந்து பொருத்தி நம்ம என்ன சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தவனுக்கு வந்து மாதம் பார்த்திங்கன்னா ஒரு 10,000 சேலரி அப்படின்னு வச்சுக்கோவேன், திடீர்னு விலைவாசி உயருது அப்படின்னா எப்படினாலும் அவனுக்கு எப்போ பார்த்தாலும் மாதம் வந்து அந்த ஒரு 10,000னா 10,000 தான் சம்பளம் வாங்குவான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே தான் அவனுடைய சம்பளம் வந்து என்ன செய்யும், உயரும். ஸோ அப்படி இருக்கும்போது பொருளோட விலை உயர்ந்துச்சுன்னு சொன்னால் அவனால் திடீர்னு அதை வந்து என்ன செய்ய முடியாது. 10,000 சம்பளம் வாங்குறவனுக்கு இப்போ ஒரு மளிகை சாமான் ஒரு 4,000 ருபீஸ்க்கு வாங்குறான்னு வச்சுக்கோங்க, அடுத்த மாதம் அவன் அந்த அளவுக்கு தான் வாங்க முடியும். இப்போ திடீர்னு பொருள் விலை உயர்ந்துச்சுன்னு சொன்னால் அவனுக்கு என்ன ஆகும், செலவு அதிகம். ஸோ அதே சமயம் அவனுக்கு என்ன ஆகும், அந்த இதுக்குள்ளே அவன் அந்த வருவாய்க்குள்ளே அவன் செலவு வந்து அடக்கி தான் ஆகணும். ஸோ அது அவனுடைய லாஸ். அதாவது இதுதான் இந்த இடத்துல தான் சொல்ல வராங்க, நிலையான வருவாயை வந்து என்ன சொல்கிறது கிடையாது, அது இவ்வளோ தான் விலைவாசி உயருன்றது நம்ம என்ன செய்ய முடியாது, ஃபிக்ஸடாக சொல்ல முடியாது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரே மாதிரியான 2 பேர் வந்துட்டு ஒரே மாதிரியான சம்பளம் வாங்குறாங்க அல்லது வேஜஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோவேன். ஸோ அப்படி இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ பென்ஷன் வாங்குறவங்க, வட்டி வாங்குறவங்க, இவங்க 2 பேரும் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. இப்போ ஒரே மாதிரியான வருமானம் வாங்குறவங்க அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல ஏன் உங்களுக்கு
பென்ஷன் வாங்குறவங்களையும் அந்த இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுறாங்களே வட்டி வாங்குறாங்களே அவங்கள ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம், சம்பளம் வேஜஸ் வருது அப்படின்னா பெர் இயருக்கு வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவோம், சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், இது எப்பயுமே இவங்களுக்கு ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால இது உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், என்டர்ப்ரனியர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்டர்ப்ரனியர்னா யாருன்னு உனக்கே தெரியும். என்டர்ப்ரனியர்னா யாருப்பா, தொழில் முனைவோர் இல்லையா. தொழில் முனைவோர்னா யார், ஒரு தொழிலை செய்கிறதுக்கான வேலைகளை செய்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் தான் என்டர்ப்ரனியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இன்ஃப்ளேஷன் இஸ் த boon to the entrepreneurs when whether they are manufacturers, traders, merchants. அதாவது manufacturers, traders, merchants or businessmen, because it serves as a tonic for business enterprises. They experience windfall gains as the prices of their inventories, அதாவது stocks, suddenly go up அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நிலையான வருவாய், அதாவது செகண்ட் ஒன்னில் பார்த்தோம் நம்ம நிலையான வருவாய் பற்றி பார்த்தோம். இது தேர்ட் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா என்டர்ப்ரனியரை பார்த்துட்ருக்கோம். இந்த என்டர்ப்ரனியர் அப்படின்றது தொழில் முனைவோர், புதியதாக ஒரு தொழிலை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்கள தான் என்டர்ப்ரனியர்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான இன்ஃப்ளேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த இன்ஃப்ளேஷன் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஊக்கசக்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊக்கசக்தி அப்படின்னா அவங்கள வந்து என்ன பண்ண ஒரு புஷிங் இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஸ்டாக் இருக்கும் இல்லையா, நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்டாக்கில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பொருளோட இருப்புகளை விலையை ஏறுறதுனால அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், எதிர்பாராத விதத்தில் என்ன கிடைக்கும் அப்படின்னா வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட்டு, இது லாஸ்ட் பாயிண்ட்டு. இது யார் அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்டர்ஸ், அதாவது முதலீட்டாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த முதலீட்டாளர்கள் பாரு, த இன்வெஸ்டர்ஸ் who generally invest in fixed interest yielding bonds and securities have much to lose during inflation. On the contrary, those who invest in shares stand to gain by rich dividends and appreciations in value of shares அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இவங்க யாருன்னா இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, முதலீட்டாளர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாரோ கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அந்த பத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு வட்டியை வந்து அவன் என்ன பண்ணுவாங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுவான். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அவனுக்கு இன்ஃப்ளேஷன் பீரியடில் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இழப்பு அதிகமாக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் அதுக்கு அப்படியே ரிவர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஷேர் போடுறாங்க இல்லையா, ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்ஃப்ளேஷன்ஸ் வந்து 2 டைப்பில் வந்துட்டு பார்த்துருக்கோம். அடுத்த டாபிக். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், மெஷர்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். அதாவது இந்த இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் வரும்போது அதை எப்படியெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு மெஷர்ஸ் சொல்லியிருக்காங்க. அது வந்து 3 மெஷர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மானிட்டரி மெஷர்ஸ், செகண்ட் ஒன் இஸ் ஃபிஸ்கல் மெஷர்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் வந்து அதர் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிஸ்கல் மெஷர்ஸ் வந்து அதாவது நிதி நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மானிட்டரி மெஷர்ஸ் மேலே உள்ளது பண நடவடிக்கை. ஃபிஸ்கல் மெஷர்ஸ் வந்து ஜேஎம் கீன்ஸ் சொல்கிறாரு. அடுத்தது அதர் மெஷர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மானிட்டரி மெஷர்ஸ் பார்க்கலாம். மானிட்டரி மெஷரில் பாரு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மெஷர்மெண்ட் மானிட்டரி மெஷர்மெண்ட்டில் வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கண்ட்ரி, ஸோ மாநிலத்துடைய மைய வங்கி, நம்மளுடைய இது பார்த்திங்கன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இங்கே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பேங்க் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதாவது வங்கியினுடைய விகிதத்தை வந்து என்ன செய்கிறாங்களா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அண்ட் செகண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் மார்க்கெட்டில் வந்துட்டு கவர்மெண்ட் செக்யூர் இந்த ஓப்பன் மார்க்கெட். தேர்ட் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா கேஷ் ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அந்த மாதிரியான விஷயங்களை அதிகப்படுத்துகிறாங்க. ஸ்டாட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எஸ்எல்ஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அண்ட் ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ வந்துட்டு அதிகப்படுத்துகிறாங்க.
அடுத்தது ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா கன்சியூமர் கிரெடிட் கண்ட்ரோலை வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா அதிகப்படுத்துகிறாங்க. அதாவது நுகர்வோருக்கு கொடுக்க வேண்டிய கடனை வந்து அதிகப்படுத்துகிறாங்க, கட்டுப்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து ஹையர் மார்ஜின் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது இந்த இடத்துல மார்ஜின் என்ன அப்படின்னா கடன் விளிம்பு நிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து அதிகப்படுத்துறது. ஸோ இந்தளவுக்கு கடனை வந்துட்டு ஒரு அளவுக்கு கொடுக்கணும், ஒரு 30% எவ்வளோ லாஸ்ட்டு மார்ஜின் கடைசின்னு எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறது, அதாவது மேக்ஸிமம் எவ்வளோ அப்படிங்கிறத சொல்கிறது தான் ஹையர் மார்ஜின் ரெக்குயர்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து ரெப்போ ரேட் அண்ட் ரிசர்வ் ரிப்போர்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க, இது அதிகப்படுத்துறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு 6 மெஷர்மெண்ட் மட்டும்தான் மானிட்டரி மெஷர்ஸில் சென்ட்ரல் பேங்க் வந்து எடுக்கக்கூடிய இருக்குது. அதாவது பணவீக்கத்தை வந்து இதெல்லாம் கட்டுப்படுத்துகிற வழிமுறைன்னு சொல்லிட்டு ஒரு 3 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபிஸ்கல் ஃபஸ்ட்டு ஒன்று மானிட்டரி மெஷர்ஸ் பார்த்தோம். அதில் இந்த மானிட்டரி மெஷர் பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு என்ன செய்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் த கண்ட்ரி, அதாவது இந்த நாட்டினுடைய இந்த மைய வங்கி தான் என்ன செய்யும், இதை வந்து அமல்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா வங்கி விகிதத்தை உயர்த்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வங்கி விகிதத்தை உயர்த்துறது, பேங்க் ரேட்டை வந்து என்ன செய்கிறது, இன்க்ரீஸ் பண்ணுறது. அண்ட் செகண்ட் வந்து வெளியில் இருக்கக்கூடிய அரசு சந்தையில், அதாவது ஓப்பன் மார்க்கெட்டில் கவர்மெண்ட் செக்யூரிட்டி வந்து விற்கிறாங்க, அதாவது சேல் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. வெளிச்சந்தையில் அரசு பத்திரங்களுடைய விற்கிற விலை இருக்குல்லையே அது கூடுதல். அடுத்து ரொக்க இருப்பு அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்து வந்து கன்சியூமருடைய கடனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. அண்ட் ஃபிஃப்த்து ஒன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கடனோட விளிம்பு நிலையினை வந்துட்டு, அதாவது இவ்வளோ தான் கடன் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த இதை வந்துட்டு என்ன செய்கிறது, இன்க்ரீஸ் பண்ணுறது. அடுத்து 6 ஒன் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெப்போ ரேட். அந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறத மீள் வாங்கல்னு சொல்லுவோம். ஸோ அதை திருப்ப மீள் வாங்கல் விகிதத்தை வந்து, அதாவது ரிவர்ஸ் ரெப்போ ரேட், அந்த இதை வந்து என்ன செய்வாங்கன்னா உயர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 6 விஷயத்த சொல்கிறாங்க. எதில் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்னது இருக்குது, மானிட்டரி மெஷர்ஸ் இருக்குது, அதாவது பணவியல் முறை அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் ஹையர் மார்ஜின் ரெக்கவர், அதாவது ரெப்போ ரேட் அண்ட் ரிசர்வ் ரெப்போ ரேட்னால் நீங்கள் 6th லெசனில் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. இது அதிகப்படுத்துறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு தான் இந்த மெஷர் டு கண்ட்ரோலில் ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது மானிட்டரி மெஷர்ஸில் இந்த சென்ட்ரல் பேங்க்கால் எடுக்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அடுத்து செகண்ட் ஒன் ஃபிஸ்கல் மெஷர்ஸ், அதாவது நிதியில் எடுக்கக்கூடிய நடவடிக்கை. இதில் தான் ஜேஎம் கீன்ஸை பற்றி சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பண விகிதத்தை வந்துட்டு கட்டுப்படுத்துறதுல இந்த ஃபிஸ்கல் மெஷர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து குறைக்கிறது. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள்கிட்ட இருந்து கடன் வாங்கிக்கிறது, அதாவது பப்ளிக் பாரோவிங், பொதுமக்கள்கிட்ட இருந்து கடன் வாங்குறது. அப்புறம் என்ஹான்சிங் டாக்ஸேஷன், அதாவது வரி விதிப்பை வந்து அதிகப்படுத்துறது. எப்படியெல்லாம் வரி விதிப்பை வந்து அதிகப்படுத்து. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறது, பொதுமக்கள்கிட்ட இருந்து கடனை வந்து அதிக அளவில் வாங்குறது. அடுத்த டாக்ஸேஷனை வந்து அதிகப்படுத்துறது, அதாவது என்ஹான்சிங் டாக்ஸஸ். அண்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், அதர் மெஷர்ஸ். ஸோ அதர் மெஷர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஷார்ட் டேர்ம் மெஷர்ஸ் அண்ட் லாங் டேர்ம் மெஷர்ஸ்ன்னு 2ஆக வந்து டிவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் டேர்ம் மெஷரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதர் மெஷரில் வந்து ஷார்ட் டேர்ம் மெஷர் லாங் டேர்ம் மெஷர்ஸ் நான் சொன்னேன் அப்படின்னு 2ஆக டிவைட் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் டேர்ம் மெஷரில் பார்த்தீங்க அப்படின்னா எப்போல்லாம் வந்துட்டு எசென்ஷியல் கமாடிட்டிக்கு வந்து ஸ்கேர்ஸ் வருதோ, அத்தியாவசிய பொருளுக்கான பற்றாக்குறை எப்பெல்லாம் தட்டுப்பாடு வருதோ அப்போல்லாம் பொதுமக்கள் வாங்கிறதுக்கு நியாய விலை கடைகள் மூலமாக என்ன செய்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஓகேவா? இப்போ கொரோனா காலத்தில் பார்த்திங்கன்னா ரேஷனில் பொருள் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்களே, இதை கூட ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ இது மாதிரி ஸோ நியாய விலை கடைகள் மூலமாக அத்தியாவசிய பொருளை கொடுக்குறது. இந்தியாவில் இந்த மாதிரி பேசிக் குட்ஸோடைய ஷார்ட்டேஜ் வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு மற்ற நாடுகள்கிட்ட இருந்து அதை இம்போர்ட் பண்ணி மேற்கொண்டு அந்த பொருட்களுக்கான விலை அதிகரிக்காமல் பார்த்துக்கிறாங்க, மேற்கொண்டு இன்ஃப்ளேஷன் அதிகரிக்காமல் அதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அதாவது இம்போர்ட் பண்ணிவிட்டு எப்போ பேசிக் குட்ஸோட ஷார்ட்டேஜ் ஏற்படுதோ அப்போ அந்த கமாடிட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இம்போர்ட் பண்ணிவிட்டு, அதாவது இறக்குமதி பண்ணிவிட்டு இன்ஃப்ளேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. இது ஷார்ட் டேர்ம் மெஷர்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து லாங் டேர்ம் மெஷரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லாங் டேர்ம் மெஷர் வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் ஒரு நாட்டுக்கு எக்கனாமிக் க்ரோத்தை வந்து ஆக்சலரேட் பண்ணுறது.
சரியா? லாங் டேர்ம் மெஷரை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும். ஸோ முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இது வேஜ் குட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வேஜ் குட்ஸுன்றது கன்சம்ஷன் குட்ஸ் தான் வேஜ் குட்ஸ். ஸோ விலையோடையும் வாழ்க்கை தரத்தினோடையும், சரிங்களா, வாழ்க்கைக்காக வாழ்கிறதுக்காக செய்யக்கூடிய செலவு, ஸோ அந்த வாழ்க்கை செலவுடனும் தொடர்புடையது வேஜ் குட்ஸு வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேஜ் குட்ஸை வந்து விலையுடனையும் பொது ரேட்டோடையும் அவங்களுடைய அன்றாட அந்த பேசிக் கன்சூமர் செலவு இருக்குது பார்த்தியா, அந்த வேஜ் குட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதனுடைய வளர்ச்சி வந்து அதிகப்படுத்துறது. ஸோ அதனுடைய பொருட்களினுடைய ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துறது. அதான் ஒரு சிம்பிளாக சொன்னால் லாங் டேர்ம் மெஷரில் என்ன பண்ணுறாங்கன்னா எக்கனாமிக் க்ரோத்தை வந்து ஆக்சிலரேட் பண்ணுறாங்க, பொருளாதார வளர்ச்சியை வந்து வேகப்படுத்துறது, துரிதப்படுத்துறது. சரியா? ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய சில கன்சம்ஷன், அதாவது நம்ம சில பொருட்களை வந்து உபயோகப்படுத்துறதுல வந்து குறைச்சிக்கிறது மூலமா, கட்டுப்படுத்துறது மூலமா எதிர்காலத்துக்கான சேமிப்பையும் எதிர்காலத்துக்கான முதலீட்டையும் என்ன செய்ய முடியும்னா இது லாங் டேர்ம் மெஷர். சரியா? ப்ரெசன்ட் கன்சம்ஷனை கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுறது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய செலவுகளை வந்து என்ன செய்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கிறது. ஓகே, இப்போ நம்ம வீட்டில் எக்கனாமிக் சுச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க, சில நேரங்களில் வாங்கக்கூடிய பொருட்களை வந்து என்ன செய்வோம் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம் இல்லையா? ஸோ இதுதான். ஸோ ப்ரெசன்ட் கன்சம்ஷன் வந்து குறைச்சிக்கிறது மூலமா எதிர்காலத்துக்கு தேவையான சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்துறது. ஸோ தீஸ் ஆர் த 3 மெத்தட்ஸ். ஸோ கண்ட்ரோலிங் த இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் தி 3 மெத்தட்ஸ் டு கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மீனிங் ஆஃப் டிஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன் அண்ட் stagflation. Okay, I think you are all know about the inflation. Inflation is nothing but the rise in general price level. Okay, the price of a commodity is increasing, that is what inflation. Now we are going to see deflation. Deflation is nothing but falling prices. Okay, price will be falling. The deflation is falling prices and reduced money supply, or the money supply in the country will be as an unemployment is prevailing in the country, so that is called deflation. So deflation, in the wages of deflation is, you just remember this 3 points is enough. The first one is falling price, reduced money supply and unemployment. Okay, price குறைஞ்சு போகும், money supply in the country will be low, there is unemployment. So the reducing price as is a desirable at the time of inflation. The inflation, the prices are increasing continuously. At one certain point of time, the price is reducing desirable only. அது ஒரு appreciable decrease, but it should not lead to the fall in the overall production and unemployment அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மீனிங் ஆஃப் டீஃப்ளேஷன், அதாவது பணம் வாட்டம் அல்லது பணத்தினுடைய வீக்கம், அதாவது அல்லது பணம் தேக்கம் அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் விலைவாசி குறையிறது, பணவாட்டம் அப்படின்னா அதாவது டீஃப்ளேஷன் அப்படின்னா விலைவாசி குறையிறது, ரெடியூசிங் அமௌண்ட் ஆஃப் மணி, பணம் அளிப்பு வந்துட்டு குறையிறது, வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்னால தான் பணம் என்ன செய்யும், நம்மளுக்கு டீஃப்ளேஷன் அதிகமாகும். சொல்கிறது புரியுதா? ஸோ இந்த மாதிரியான டீஃப்ளேஷன் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரேட் ஆஃப், அதாவது விலைவாசி என்ன செய்யும், குறையும். ஸோ கன்சியூமருக்கு என்ன செய்யும் அப்படின்னா, கன்சியூம் அப்படிங்கிறது நம்ம எல்லோரும் விரும்பக்கூடிய ஒன்றாக இருந்தால் கூட அதுவும் என்ன செய்யும், குறையும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ப்ரைஸ் குறைஞ்சி போகும், மணி சப்ளை கண்ட்ரியில் இருக்காது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உற்பத்தி குறையும். சரியா? ஸோ அப்படி உற்பத்தி குறையும் போது அங்கே வேலைவாய்ப்பும் குறையும். ஸோ வேலைவாய்ப்பு குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களையும் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்படி இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா விலைவாசி குறைஞ்சிச்சு அப்படின்னா அது வருமானத்தையும் வேலைவாய்ப்பு இன்மையையும் என்ன செய்யும், விரும்பத்தகாத நம்ம விளைவுகளை வந்து ஏற்படுத்தும். சொல்கிறது புரியுதா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்இன்ஃப்ளேஷன். அடுத்து டிஸ்இன்ஃப்ளேஷன், அதாவது 3 பாயிண்ட்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. Deflation is nothing but falling price, reduced money supply and unemployment. It is desirable only, but it should not to all fall in protection and employment. If there is a fall in full employment, it adversely affects income and employment also. Okay.
Next one, disinflation. Disinflation is nothing but slowing down the rate of inflation by controlling the amount of credit. அதாவது வேலை வாய்ப்பை வந்து பாதிக்காத வகையில், அதாவது கடன்களை, அதாவது வங்கியில் வந்து என்ன செய்கிறோம், கடன் வாங்குகிறோம் இல்லையா, அது எப்படி இருக்கும் அப்படின்னா தவணை முறையில், அதாவது இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுக்கறதுனால நம்மளுடைய அத்தியாவசிய பொருட்களை கூட நம்ம என்ன பண்ண முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த கிரெடிட் லெவலை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டாலே ப்ரைஸ் வில் பி ரெடியூசிங். ஸோ தட் இஸ் கால்ட் அ டிஸ்இன்ஃப்ளேஷன். ஸ்லோவிங் டவுன் த இன்ஃப்ளேஷன், த கண்ட்ரோலிங் அமௌண்ட் ஆஃப் கிரெடிட், but it should not affect unemployment rate, and it is an adverse and reverse of inflation. ஸ்லோ, அதாவது இன்ஃப்ளேஷன் ப்ரைஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். எதில் கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் கிரெடிட், மக்களுக்கு கடன் கொடுக்குற விதத்தில் அதை குறைச்சிப்பாங்க. தட் இஸ் கால்ட் இன்ஃப்ளேஷன், டிஸ்இன்ஃப்ளேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்டாக்ஃப்ளேஷன். ஸ்டாக்ஃப்ளேஷன் இஸ் நத்திங் பட் there is a combination of high unemployment and high inflation. What will happen, you think that one? In the economy there is high unemployment rate, மக்கள் கிட்ட வேலை வாய்ப்பும் கிடையாது, at the same time there is a high inflation rate, price அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்ன சொல்ல, economic will be growth, there is no growth in the economy. Okay, that is what stagflation, combination of stagnant economic growth, high unemployment and high inflation rate. I think I'm clear. You just remember the meaning: deflation, falling price, reduced money supply, unemployment. But it should not affect production and unemployment. And disinflation can be controlled by amount of controlling credit. And this stagflation, combination of unemployment and inflation. And next topic is trade cycle. Trade cycle is economic activity in the capitalistic economic. I think you know capitalized economic. In last year itself you have to already study. So US, UK countries of the example of capitalism economics. So those countries always economic activities have ups and downs. Okay, a study of these ups and downs is called business cycle, trade cycle or industrial fluctuations. Are you clear? ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது நிறைய ஆப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஸ் அண்ட் டவுன்ஸை நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் பிஸ்னஸ் சைக்கிள், ட்ரேட் சைக்கிள் அண்ட் ஆர் இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ளேஷன். ஸோ we can see about the meaning of trade cycle, அதாவது வணிக சுழற்சியோடைய மீனிங் என்னன்னு பார்ப்போம். ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு குட் ட்ரேட் அப்படின்னா நம்ம என்ன இதை சொல்லுவோம் அப்படின்னா ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடாது, இதுதானே ரொம்ப முக்கியம். தட் இஸ் குட். ஸோ குட் ரைஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு வேலைவாய்ப்பு இருக்கணும், உற்பத்தி இருக்கணும், வருமானம் இருக்கணும். ஸோ எல்லாமே ஒட்டு மொத்தமாக இருந்த ஒரு பொருளாதார நடவடிக்கை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பாருங்கள், ஸோ டெஃபனிஷன் இஸ் ஜேஎம் கிங்ஸ் சொல்லியிருக்காரு. ஒரு குட் ட்ரேட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், ப்ரைஸ் அதிகமாக இருக்கணும், அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடாது, இதான ரொம்ப முக்கியம்னு சொன்னேன். ஸோ தட் இஸ் வாட் குட் ட்ரேட் கேன் ட்ரேஸ் பை த ரைசிங் ப்ரைஸஸ் அண்ட் லோ எம்ப்ளாய்மெண்ட். அப்போ பேட் ட்ரேட்னா என்ன, ஜஸ்ட் ஆப்போசிட் ஃபார் திஸ் ஒன். ஓகே, ஃபாலிங் ப்ரைஸஸ் அண்ட் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் பர்சன்டேஜ். ஸோ இட் இஸ் அ டெஃபனிஷன். தெர் ஆர் 4 phases of trade cycle. One is boom, recession, depression and recovery. Okay, by this diagram is they have given so many ups and downs, up and downs. Okay, அப்போ இந்த அப் அண்ட் டவுன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப் அண்ட் டவுனோடைய ஸ்டடீஸை பற்றி படிக்கிறதா ட்ரேட் சைக்கிள். ஸோ இந்த பீரியடு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹையில் இருக்குது, பற்றியா ஹை பீக்கில் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்டு பூம். அங்கே ஒரு டவுன் இருக்கிறது செஷன். அண்ட் திஸ் இது பீரியட் இஸ் மார்க்டு பை டிப்ரெஷன். திஸ் இஸ் கால்டு அ ரெக்கவரி. ஓகே, பூம், ரெசிஷன், depression and recovery. Okay, now we will see one by one what is mean by boom period. Boom period is nothing but full employment, and the beyond the full employment level is characterized boom period. In the economy there is always full employment level and beyond full employment level. Okay, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது, அதை தவிர வேறு எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலே இந்த நாட்டில் வேலை வாய்ப்பு இருக்குன்றது பூம் பீரியடு. அதாவது பூம் பீரியடுன்றது என்ன அப்படின்னு சொன்னால் இயல்பான வளர்ச்சி நிலைக்கு
மேலே என்ன இருக்கணும் அப்படின்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து என்ன செய்யும் அப்படின்னா முழு வேலைவாய்ப்பு நிலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தாண்டது தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் லெவலை தாண்டது. சரியா, எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு இருக்குது, அதை தவிர வேறு எந்த கண்ட்ரிலேருந்து வந்தாலும் இந்த வேலைவாய்ப்பு வந்து இந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு பேர் பூம் பீரியட். சரியா, இது இந்த நேரத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் பொருட்களுடைய உற்பத்தி, பணம், வேஜஸ்ஸு, ப்ராஃபிட்டு எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அதிகமாக இருக்கும். சரியா, ஸோ மணி, வேஜஸ், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கோஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் கிரெடிட் இன்க்ரீசஸ். So 2 points you have to remember in boom: full employment and beyond full employment is characterized boom period, and this period money, wages, pros, wealth, interest rates, bank credit is always high. சரியா, next ones the turning point of this boom period. அதாவது ஒரு கண்ட்ரி இந்த அளவுக்கு ஒரு நல்ல ப்ராக்ரஸாக இருக்கும்போது இதோட டேர்னிங் பாயிண்ட் இஸ் கால்ட் as a recession period. டேர்னிங் பாயிண்ட் பூம் பீரியட் இஸ் கால்ட் அஸ் ரெசிஷன். இந்த பீரியடில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதை விட இங்கே எல்லாமே கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியூஸ் ஆகும், ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும், இன்கம் ப்ராஃபிட் வந்து கம்மியாக இருக்கும். இங்கே என்னெல்லாம் ஹைன்னு சொன்னோமோ அதாவது பூமில் இதெல்லாம் வந்து ரெசிஷனில் கம்மியாகும். சரியா, ஸோ அந்த லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு அதாவது கேஷ் இன் ஹேண்ட், கையிருப்பு இருக்கும் இல்லையா, லிக்விடிட்டி ப்ரைஸ் ஏற்கனவே படித்தோம் இல்லையா, எல்லாருமே கையில் வந்து என்ன செய்வான், பண இருப்பு வச்சுருப்போம். ஸோ அந்த பண இருப்பு என்ன செய்யும் அப்படின்னா increasing. then what will happen in the money market? It will be reduced. மணி மார்க்கெட்டில் பணப்புழக்கமே இருக்காது, மணி மார்க்கெட் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ ரெசிஷன் பீரியடில் மணி மார்க்கெட் will be tight and a depression period. At the worst period in the economic activity is called as the deflation period. Without intervention of government, any economy cannot survive after this deflation period. So government interaction is very essential in eradicate is deflation period. So economic activity is very low and all the forms of in the unemployment, high unemployment in வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாமே எப்படி இருக்குன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட், வேஜஸ் எல்லாமே டவுன் ஆயிரும். அதாவது டிப்ரெஷன் அப்படிங்கிறது மந்த நிலையில் இருக்கும். அதாவது இது வந்து தேர்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த டிஃப்ளேஷன் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இயல்பு நிலைக்கும் கீழே இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா ரொம்ப தீவிரமாக குறைஞ்சி வரும்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஃபார்ம்ஸ் அதாவது நிறுவனங்கள் எல்லாமே நஷ்டத்தில் போகும், இல்லை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கும், வட்டி, லாபம், கூலி இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரெடியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் கூலி வேலை செய்கிறவங்க எல்லாரும், விவசாயிகளாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன செய்வாங்க, அதிகமாக பாதிப்புக்கு உள்ளாவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது அதாவது worst phase of business cycle அப்படின்னு சொல்கிறோம். ஸோ திஸ் பீரியட் இஸ் கால்ட் அ டஃப் பீரியட். சரியா, டஃப்னு இருக்கும், ஆர் வந்து சைலண்ட்டு டஃப்னு சொல்லணும். சரியா, ஸோ இது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதான் ரெக்கவரி ரிவைவல் சொல்கிறது புரியுதா. இந்த மந்த நிலையை வந்து எப்படி நம்ம மீள்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி இது கவர்மெண்ட் தான் சரி பண்ணணும். அதாவது கவர்மெண்ட் இதில் தலையிட்டு ஏதாவது ஒரு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஏதாவது ஒரு ரெமடி கொடுத்தாதான் நம்ம இந்த நிலையை வந்து என்ன செய்ய முடியும், திருப்பி கொண்டு வர முடியும். ஸோ இந்த பீரியட் எப்படி ரெக்கவர்